ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பீஃப் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு 1/2 கிலோ பீஃப் எடுத்து நல்லா கழுவி ஒரு குக்கர்ல போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அப்போதான் அந்த பீஃப் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். நீங்களும் முடிஞ்சா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் சூடானதும் இதுல 10 காஞ்ச மிளகாவை போட்டு பொரிய விட்டு எடுத்துக்க போறேன். இது ரொம்ப காரமான காஞ்ச மிளகாய், அதனால நான் 10 சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி, காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சதும் இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயிலேயே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தா இன்னும் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7 பல் பூண்டு, இந்த எண்ணெயில பொரிச்ச காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்செடுத்தா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல வேக வச்சிருக்கிற பீஃபை சேர்த்துற வேண்டியதுதான். பீஃப் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்க தேவைப்பட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இந்த பீஃப் சுக்கா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது பண்றதுக்கு கரம் மசாலாவோ, இஞ்சியோ, கொத்தமல்லியோ, புதினாவோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இதை ஈஸியா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, நான் இது கூட நீங்க இந்த பீஃப் சுக்காவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களோட வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.